ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம துணி குத்தக்கூடிய இந்த கிளிப்பு வச்சு வீட்டுக்கு எப்படி, அதுவும் கிச்சனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக்கணும் இந்த டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாலெல்லாம் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பால் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் நம்ம இப்படி திரும்புறதுக்குள்ளே பாலெல்லாம் பொங்கிடும். ஸோ அந்தமாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லாங்கான ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஹுட்டலான கிளிப் வரும் பார்த்திங்களா, அது போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்தமாரி விடும்போது கரண்டியுமே உள்ளே போகாது. அதே சமயத்தில் நம்ம பால் வந்து நல்லா கொதித்து வரும்போது பொங்கி வெளியே வராது. ஸோ விட்டுட்டு போயிட்டு திருப்பி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹுட்டலான ஸ்பூன், அதாவது இந்த ஹுட்டலான கிளிப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சூடே கையில் படாது. அடுத்து பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து கழுகி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கவுத்தி வச்சோம் அப்படின்னா உள்ளே அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பேட் ஸ்மெல்லு வரும். ஸோ எப்பவுமே வந்து பாத்திரம்லாம் கழுகி இந்த மாதிரி கவுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த பாத்திரத்தோட வாய்ப்பகுதிக்கிட்ட இந்த இடத்துல வந்து கிளிப்பு ஒரு 2-3 கிளிப்பு வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு பின்னாடி இந்த மாதிரி கவுத்தி வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே அழகாக வடிஞ்சிரும். ஸோ இதனால் பாத்திரம் உள்ளுமே வந்து நல்லா காஞ்சு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதனா வந்து சமையல் பண்ணும்போது நம்ம இந்த வதக்கக்கூடிய இந்த கரண்டி வந்து அப்படியே வந்து ஒரு சிலர் வந்து கேஸ் அடுப்பு மேலே வச்சுருவாங்க. ஸோ கிச்சன் மேலே வச்சாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து கரை பிடிச்சிரும். எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் நிறைய வந்து ஆர்கனைசர் விற்குது. நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாவே போதும். இது வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார்போரேட்டையும் ஒரு ஹுட்டலான ஸ்பூனுமே நான் எடுத்திருக்கேன். கன்க்ளூ வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி வீடில் காட்டின மாதிரி திருப்பி ஒட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு முறையும் நம்ம வதக்கும் போது அந்த கரண்டியை வந்து அழகாக இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கனமாக இருக்கணுன்றதுக்காக கீழேயுமே இன்னொரு கார்போர்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து நான் கட் பண்ணும்போது சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே பாருங்கள் 2 சைடுமே கிளிப்பு வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து நம்ம எடுத்துட்டு, அதாவது பாத்திரத்தை எப்பவுமே வந்து வதக்குறோம், என்ன வெங்காய தக்காளி வதக்குறோம்னா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டு போட்டு மூடுவோம். ஸோ இது மறுபடியும் வந்து நம்ம வதக்க எடுக்கும்போது இந்த பிளேட் வந்து கீழே வைக்காமல் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அழகாக வதக்கலாம். அதே போல் நீங்கள் ஸ்பூன் இந்த மாதிரி 2 சைடுமே வைக்கிறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இதே கார்போஹைட்ரேட்டை வச்சு நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக ரீட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பிள்ளைகள்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணதுமே இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷ்ஷை வந்து எடுத்து கீழே வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி, அதாவது நம்ம முதல்ல வந்து தட்டு கரண்டியெல்லாம் வச்சோம்ல அதே கார்போரேட்டையை வச்சு தான் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ மல்டி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இதை காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே வச்சுட்டோம் அப்படின்னா டேபிளை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து கரை படிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக நிற்கும். மறுபடியுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு மேலே அங்கே வச்சுக்கலாம். ஸோ இதனால் வந்து அந்த நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்த சுற்றி எந்த அழுக்குமே படாது. அடுத்து பாருங்கள், நம்ம டிஷர்ட்டு ஷர்ட்லாம் வாங்கினா உள்ளே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்போரேட்டை கொடுப்பாங்க. ஸோ அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அழகாக வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எக்ஸாம் பேடு மாதிரியே எல்லாம் வந்து ட்ராயிங்லாம் பண்ணுறாங்க, எதனா வந்து ரைட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பேடு மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 சைடுமே இந்த மாதிரி கிளிப்பு குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு எழுதுறதுக்கும் வரைகிறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து மொபைல் ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ மொபைல் ஹோல்டர் இல்லைனாலும் சரி, ஸோ இந்த மாதிரி 2 கிளிப்பு அந்த வாய்ப்பகுதிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிளிப், அதாவது 2 கிளிப்புமே வந்து சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று வச்சிடணும். ஸோ வீடியோ காட்டும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ் சைடு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்ம மொபைல் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், அழகாக இதை வந்து ரொட்டேட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் ரூமில், ஹாலில், பெட்ரூம்லாம் வந்து நீங்கள் மொபைல் எதனா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக வந்து மொபைலை பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த முனைப்பகுதியில், அதாவது பிடிப்போம்ல கைப்பிடி, அந்த இடத்துல வந்து 2 ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளிப்பு வந்து சொருகி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இடுக்கி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் இடுக்கி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் இடுக்கி மாதிரி அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இட்லி பொடி, ரசப்பொடி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பேக்கெட்டில் வாங்குவோம். ஒவ்வொரு முறையும் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம்.
ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வச்சுருவோம். ஸோ அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி சுருட்டிட்டு நீங்கள் கிளிப்பு போட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு லாக் ஆயிரும். அடுத்து பாருங்கள், செவுத்தில் இந்த மாதிரி 2 கிளிப்பு தான் வந்து நான் வந்து கன்க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கிச்சன் ரூம்லேயும் ஒட்டிக்கலாம், ரூம்லேயும் ஒட்டிக்கலாம். கிச்சன் ரூமில் ஒட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேஸ் கட்டர்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஹால்லலாம் வந்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டிக்கு வந்து வச்சுட்டு அழகாக நம்ம பிள்ளைக்கு தலைக்கு குத்தக்கூடிய இந்த கிளிப்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அதேமாரி குஷி கிளிப்லாம்ஸ் கூட நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கபோர்டில் தான் வந்து 4 கிளிப்பு நான் வந்து குத்திருக்கேன். இதை வந்து நம்ம முக்கியமான ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெல்ட்டு, வாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பர்ஸு, மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் வந்து இபி பில்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னும் போது சட்டுன்னு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் கிச்சன் ரூம்லாம் வந்து நம்ம கிச்சன் துடைக்கக்கூடிய இந்த டவல்லாம் வந்து காயறதுக்காக இந்த மாதிரி 2 கிளிப்பை குத்தி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி கூட நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அழகாக காஞ்சிரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிளிப்பில் அதாவது இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து கிளிப்லாம் குத்தி வச்சோம்ல, இதுலேயே கூட நம்ம சாக்ஸ்லாம் கூட தனித்தனியாக இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் வந்து பேஸ்ட்லாம் வந்து காலியாக போகுது அப்படின்னா இந்த மாதிரி கீழுக்கு இருந்து அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி நல்லா சுருட்டி இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளிப்பை குத்தி விட்டுட்டிங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேஸ்ட்டு எல்லாமே முனைப்பகுதியில் வந்து அழகாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ ப்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்கிறனால 2 குட்டி குட்டியாக வந்து இந்த கிளிப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம வந்து பாத்ரூமில் ஒரு சில டைமில் இந்த மாதிரி டைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆணியெல்லாம் அடிக்க முடியாது. ஆணி அடிக்க முடியாத இடத்துல வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப கனமாக இல்லாமல் லேசான பொருட்கள், டவலு, அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்பு தேக்கக்கூடிய இந்த நார், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே வந்து ட்ராப் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு நல்ல வந்து ஈரப்பதமும் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம மிக்சியோட இந்த வயர் வந்து நம்ம என்னதான் சுற்றி வச்சாலும் அப்பப்போ கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வயரை சுற்றிட்டு ஒரு கிளிப்பை குத்தி வச்சிட்டிங்கன்னா அழகாக ஒரே இடத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 2 கிளிப்பை வந்து கன்க்ளூ வச்சு செவுத்தில் ஒட்டியிருக்கேன். அது வந்து ஃப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் தான் ஒட்டியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம மொபைல்லாம் சார்ஜர் போடுறோம் அப்படின்னா மொபைல் வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து நம்ம மொபைலுமே சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பேஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி கவர்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும். சரியாக குப்பையே உள்ளே விழுகாது. ஸோ இந்த மாதிரி நல்ல கவரை வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா விரித்து விட்டு இந்த மாதிரி கிளிப்பு வந்து குத்தி விட்டுட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரிப்பாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ கவருமே நல்லா அழகாக ஓப்பனில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.